இது முந்திரி கொட்டை, இது முந்திரி பருப்புங்க. இந்த முந்திரி கொட்டைய உடைச்சா, அதுக்குள்ள ஒரு முந்திரி பருப்பு இருக்கும். அத சுத்தி ஒரு தோல் இருக்கும். அத எடுத்துட்டோம்னா முந்திரி பருப்பு ரெடி. இத சொல்றதுக்கும், கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆனா இது அவ்ளோ ஈஸிலாம் இல்லங்க. இதுக்காக நெறைய பேர் வேல பார்க்கணும். பகலா உழைச்சா மட்டும் தான் இந்த முந்திரி கொட்டையிலிருந்து முந்திரி பருப்ப தனியா பிரிச்சு எடுக்க முடியுங்க. முதல்ல முந்திரி கொட்டைகள நல்லா வெயில்ல காய வச்சிடணுங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த முந்திரி கொட்டைகள கையால அள்ளி பார்க்கும்போது இந்த மாதிரி சவுண்ட் வருங்க. இந்த பதத்துக்கு நம்ம காய வச்சுட்டோம்னா, இத 1 வருஷம் வரைக்கும் வச்சு எப்ப வேணாலுமே இத நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு முந்திரி கொட்டைகள் வந்ததும் நீராவி முறையில இத அவிக்கணுங்க. டேங்க்ல இருக்கிற தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதோடைய நீராவி 2வது டேங்க்ல வந்துருங்க. இந்த நீராவி பைப் வழியா பாய்லருக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். இத ஓபன் பண்ணதும் 20 நிமிஷத்துல அவிச்ச முந்திரி கொட்டை ரெடி ஆயிடுங்க. முந்திரி கொட்டைய அவிக்கிற வேலைய நைட்ல தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதோடைய ஹீட் குறைஞ்சு அடுத்த நாள் உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் முந்திரி கொட்டைகள உடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. இந்த முந்திரி கொட்டைகள உடைக்கிறத பார்த்தா ஈஸியா தான் இருக்கும். ஆனா இதுவுமே ரொம்ப கஷ்டங்க. ஒவ்வொருத்தரும் 60 இல்ல 70 கிலோ கொட்டைகள உடைக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கை வலிக்க ஆரம்பிச்சுருங்க. முதல்ல மிஷின்ல தேங்காய் எண்ணெய அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்பதான் முந்திரி கொட்டைகள உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முந்திரி கொட்டைகள உடைக்கும்போது முழு முந்திரி பருப்பா வரணுன்றதுக்காக தான் முந்திரி கொட்டைகள ஆவியால அவிக்கிறாங்க. உடைச்ச முந்திரி கொட்டையோட ஓடுகள்ல சில முந்திரி பருப்புகள் அப்படியே ஒட்டியிருக்கும். அதை எடுக்கிறதுக்காக முதல்ல சுண்ணாம்ப கையில தடவிக்கணுங்க. இந்த சுண்ணாம்பு இல்லாம முந்திரி பயிர்கள பிரிச்சு எடுத்தோம்னா முந்திரி ஓடுல இருக்கிற ஆசிட் கைய புண்ணாக்கிடுங்க. கிளவுஸ் போட்டும் எடுக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு செட் ஆகாதனால இந்த மெத்தட பயன்படுத்தி எடுக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓடுகள்ல இருந்து பிரிச்சு எடுத்த முந்திரி பயிர்களை ஹீட் பண்றதுக்காக கொடுத்துருவாங்க. இந்த முந்திரி பயிர்கள்ல இருக்கிற தோலை நீக்கிறதுக்காக 6.5 மணி நேரம் ஹீட் பண்ணுங்க. ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஃபேன்ல ஆற வைக்கணுங்க. இதுக்கப்புறம் ஈரமான காட்டன் துணியில இந்த முந்திரி பயிர்களை நிரப்பி வைக்கணும். இந்த முந்திரி பயிர்கள் மேல இன்னொரு ஈரமான காட்டன் துணியை மேல போத்திடணுங்க. இது கூலிங் ஆகிறதுக்காக ஒரு நைட் அப்படியே விட்டுருவாங்க. அடுத்த நாள் இந்த முந்திரி பயிர்களை மிஷின்ல போட்டு தோல்களை தனியா நீக்கிடுவாங்க. தோள்கள் நீக்கின முந்திரி பயிர்களை ஒவ்வொரு சைஸா சல்லடையில சலிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பா இருக்கிற முந்திரி பயிர்களை நீக்கிடுவாங்க. தோல் சரியா உரியாத முந்திரி பயிர்களை இந்த மாதிரி சின்ன கத்தி வச்சு அதை நீக்கி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சைஸ்ல இருக்கிற முந்திரி பயிர்களையும் தரமானதையும் தரமற்றதையும் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. இந்த தரமான முந்திரி பயிர்களை மறுபடியும் இந்த மிஷின்ல வச்சு 3 மணி நேரம் ஹீட் பண்ணுங்க. இவ்வளவு வேலைகளுக்கு அப்புறமா தான் ஒரு தரமான முந்திரி பருப்பு நம்ம கைக்கு வருதுங்க. இது நாட்டு ரக முந்திரி பருப்புகள் தான், ஒட்டு ரகம் கிடையாது. அதனால முந்திரி பருப்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இந்த தரமான நாட்டு ரக முந்திரி பருப்புகள் வேணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கிறேன், வாங்கிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிங்க.